கேரளாவுக்கு தனியார் ஆம்னி பேருந்துகள் இன்றிலிருந்தே செல்லாது என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம். ஏன் தனியார் ஆம்னி பேருந்துகள் கேரளாவுக்கு செல்லாது, எப்போதிருந்து இது நடைமுறைக்கு வருகிறது, விவரங்கள் என்ன? தமிழகத்திலிருந்து கேரளா நோக்கி சென்ற 30க்கும் மேற்பட்ட ஆம்னி பேருந்துகளை கேரள போக்குவரத்து துறை சிறைப்பிடித்திருக்கிறது. 70 லட்சம் அபராதம் என்பது விதித்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தமிழக ஆம்னி பேருந்துகளுடைய செயல்பாடு நிறுத்தப்படுவதாக தற்போது ஆம்னி பேருந்து சங்கத்தின் தரப்புல அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. சரியாக இன்று இரவு 8 மணி முதல் இந்த ஆம்னி பேருந்துகள் என்பது தமிழகத்தில் இருந்து நிறுத்தப்படுவதாகவும் கேரள மாநிலத்திற்கு பேருந்துகள் இயக்கப்பட போவதில்லை என ஆம்னி பேருந்து சங்கத்தினர் ஒருமனதாக முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் இருந்து ஐயப்பன் கோயிலுக்கு செல்லக்கூடிய தமிழக பயணிகளுக்கு கடுமையான பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. தமிழக அரசும் கேரள அரசும் தலையிட்டு 2 மாநிலங்களுக்கு இடையான அந்த பொது போக்குவரத்துக்கான அந்த பிரச்சனையை தீர்வு காணக்கூடிய வகையில ஆம்னி பேருந்துகளை இயக்குவதற்கு தேவையான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என தமிழக அரசுக்கும் கேரள அரசுக்கும் ஆம்னி பேருந்து சங்கத்தினர் வேண்டுகோளை விடுத்திருக்கிறாங்க. கேரள மாநிலத்துல பல்வேறு நடவடிக்கைகள்ல தமிழக ஆம்னி பேருந்துகள் மீது எடுக்கப்பட்டிருந்ததாகவும் இதன் காரணமாக பயணிகள் பாதி வழியிலே இறக்கிவிடப்பட்டது மட்டுமல்லாம 30க்கும் மேற்பட்ட பேருந்துகளை ஆம்னி பேருந்துகளை சிறைப்பிடித்திருந்ததன் காரணமாக இத்தகைய நடவடிக்கை எடுத்திருப்பதாக ஆம்னி பேருந்து நிர்வாகத்தினர் தெரிவித்திருக்கிறாங்க. தனியார் ஆம்னி பேருந்துகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டிருப்பதால 30க்கும் மேற்பட்ட தனியார் ஆம்னி பேருந்துகள் கேரளா செல்லவில்லை அப்படின்ற செய்தியை பார்த்தோம். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன்.